Matthew chapter 4. மத்தேயு 4ஆம் அதிகாரம். We read there about Jesus speaking to some people he saw by the Sea of Galilee in verse 18. 18ஆம் வசனத்திலே கலிலேயா கடலோரத்திலே தாம் சந்தித்த மக்களோடு கூட அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Simon and Andrew. சீமோன், அந்திரேயா. And these words that he spoke is what it means to be a disciple. இந்த வார்த்தைகள் அவர் பேசினாரே அதுதான் சீஷனா இருப்பது என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. Follow me and I will make you fishers of men. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். And they left their nets immediately and followed him. அவர்கள் உடனே வலைகளை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். He did not ask them to understand all that he taught. அவர் போதித்த எல்லாவற்றையும் விளங்கிக் கொண்டீர்களா என்று அவர் கேட்கவில்லை. That will take many years. அதற்கு அநேக ஆண்டுகளாகும். These people knew nothing about the new covenant. இவர்களுக்கு புதிய உடன்படிக்கை பற்றி தெரியாது. They had not even received the Holy Spirit. பரிசுத்த ஆவி அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. But there was an obedience immediately to what he said. ஆனால் அவர் சொன்ன காரியத்திற்கு உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் அங்கே இருந்தது. I want you to see that word in verse 20, immediately. உடனே என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன். 20ஆம் வசனத்தில் இருக்கிறது, மத்தேயு 4:20. See, these people were casting a net into the sea to catch fish. மீன்களை பிடிக்க முடியாக கடலிலே வலையை போடுகிறார்கள். And they could have said, Lord, please wait, let me finish this today, or I'll come and join you next week. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் காத்திரும், நான் இந்த மீன்களை எல்லாம் பிடித்து விட்டு அடுத்த வாரம் இடத்துல வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம். The reason why the Lord chose these disciples of his were because of this reason. இவர்களை தேவன் ஆண்டவர் சீஷராக அவர்களை தெரிந்து கொண்ட ஒரு காரணம் இதுதான். Not only these disciples but Matthew and many others. இந்த இரண்டு சீஷர்கள் மட்டுமல்ல, மத்தேயும் இன்னும் அநேகர். For example, Matthew was sitting keeping his accounts in a tax collector's booth. வரி வசூலிக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலே மத்தேயு உட்கார்ந்து தன்னுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். It was a very important job collecting money for the Roman government. ரோம அரசாங்கத்திற்கு பணத்தை வசூலித்து கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. But Jesus met him at that tax collector's office and said, "Leave this and follow me." அந்த வரி வசூலிக்கிற அலுவலகத்திலிருந்து இயேசு மத்தேயுவை சந்தித்து இவளை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். He did not even consult his bosses. தன்னுடைய மேல் அதிகாரியை கூட அவர் கலந்து ஆலோசிக்கவில்லை. He took half a minute to sign his resignation letter, put it there and walked out of the office. ஒரு அரை நிமிடமே எடுத்துக்கொண்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி அதை கொடுத்து விட்டு வந்து விட்டார். Those are the type of people Jesus calls to be disciples even today. இன்றைக்கும் கூட தம்முடைய சீஷர்களாய் இப்படி இருக்கிறவர்களை தான் தேவன் அழைக்கிறார். Yesterday I told you from Matthew 28:18 and 19. மத்தேயு 28, 18, 19 வசனங்களிலிருந்து நேற்று தினத்தில் உங்களுக்கு சொன்னேன். Those Jesus said, all authority is given to me, therefore go. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். So come under his authority can become his disciples. அவருடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறவர்கள் அவருடைய சீஷர்களாக இருக்க முடியும். Who obey immediately. உடனடியாக கீழ்ப்படுகிறவர்கள். Like I told you in the military, when the parade ground they said left turn, you can't even wait 1 second. ராணுவத்திலே வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்புங்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் கூட காத்திருக்க தேவையில்லை. Immediate. உடனடியாக. Quick march means you must start marching immediately. வேகமாக நட என்று சொன்னால் உடனே நடக்க வேண்டும். Stop means you must stop immediately. நிறுத்து என்று சொன்னால் உடனே நிறுத்த வேண்டும். There is no question of delay when you are under authority in the military. ராணுவத்தில் இருக்கும் பொழுது, அதிகாரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது தாமதிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. And if we obey the Lord like that, தேவனுக்கு நாம் இப்படி கீழ்ப்படிகளா இருந்தால், we will experience what one Roman centurion told Jesus. ஒருமுறை ரோம நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்திலே சொன்னார், I have got men under me. எனக்கு கீழே மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். I am under somebody above me. எனக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. I tell somebody to go, he goes immediately. உடனே போ என்றால் உடனே போகிறான். Because he was a Roman military man. ஏனென்றால் அவன் ரோம ராணுவத்தைச் சேர்ந்த மனிதனாக இருந்தான். I tell him come, he comes immediately. வா என்று சொன்ன உடனே வருகிறான். Why? ஏன்? Because he himself is under another authority above him, some general.
அவரே மேலே உள்ள ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு கீழே ஜெனரலுக்கு கீழே இருக்கிறார். And when that man calls this Roman centurion, he also obeys immediately. அந்த அலுவலர் இவரை கூப்பிடும் பொழுது இவரும் உடனடியாக கீழ்ப்படுகிறார். Let's have a look at that passage. It's in Matthew's Gospel, chapter 8. இந்த பகுதியை நாம் ஒரு முறை பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அது காணப்படுகிறது. That's a very interesting passage. இது மிகவும் முக்கியமான பகுதி, வேத பகுதியாக இருக்கிறது, கிறிஸ்தவ பகுதியாக இருக்கிறது. Chapter 8. மத்தேயு 8ஆம் அதிகாரம், where we read here in verse 9. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Matthew chapter 8 and verse 9. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். He says, Lord, I am a man under authority. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவனாய் இருக்கிறேன். I've got people above me who tell me to come and go. வா அல்லது போ என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் எனக்கு மேலே இருக்கிறார்கள். I obey them immediately without even 1 second delay. ஒரு வினாடி தாமதம் கூட இல்லாதபடி உடனடியாக நான் கீழ்ப்படுகிறேன். And therefore I have soldiers under me. When I tell them to go or come, they also obey immediately. ஆகவே எனக்கு கீழே படைவீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போ என்று சொன்னால் உடனே அவர்களையும் கீழ்ப்படுகிறார்கள். What is the principle of this military that this man was saying? இந்த மனிதன் சொல்லுகிறானே அந்த ராணுவத்திலே உள்ளதான தாற்பயம் என்ன? One simple thing. ஒரு எளிய காரியம். Instant obedience without questioning. கேள்வியே கேட்காதபடிக்கு உடனடி கீழ்ப்படிதல். Not why. ஏன் என்றல்ல. Not what are you going to tell me to do next. அடுத்தது என்ன செய்ய சொல்ல போகிறீர்கள் என்றல்ல. Just immediate obedience. உடனடியான கீழ்ப்படிதல். In the Second World War, in the British military, they wanted to select some people for a very difficult job. ஆங்கிலேய அந்த பட்டாளத்திலே கடினமான ஒரு பணிக்காக ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டியிருந்தது. And they selected some soldiers who were already in the army, but they wanted to train them to be totally obedient. ஏற்கனவே அந்த பட்டாளத்திலே இருந்த அந்த மக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முற்றிலுமான கீழ்ப்படிதல் இருக்கும்படியாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்பினார்கள். So they took them to a jetty, a boat jetty that was sticking out into the sea. அங்கே போட் ஜெட்டி என்று சொல்லக்கூடிய காரியம் அது அந்த கடலுக்குள்ளாக நீண்டிருக்கும். It was like a long platform going out into the sea. அந்த படகிலிருந்து ஒரு பெரிய கட்டை, ஒரு பலகை அது கடலுக்குள்ளாக நீண்டிருக்கும். And they put them on that and told them to quick march. அந்த பலகையிலே அவன் நிற்க வைத்து நீ இப்பொழுது வேகமா நட என்று சொன்னார்கள். And all those 100 people marched. அந்த 100 பேரும் நடந்தார்கள். And at the end of this jetty is the sea. அந்த பலகையின் முடிவிலே கடல். So sensible person will stop when they come to the end of this jetty. பலகையின் முடிவுக்கு வரும்பொழுது ஒரு புத்தியுள்ள மனுஷன் நின்று விடுவான், இல்லாவிட்டால் அவன் கடலுக்குள்ள விழுந்து விடுவான். So they say quick march. ஆகவே வேகமாய் நட என்று ஒரு ஆர்டர். And about 10 people did not stop. They went into the sea. 10 பேர் நிற்கவே இல்லை, அவர்கள் கடலுக்குள்ளே விழுந்து விட்டார்கள். The other 90 people used their common sense and stopped. அந்த மீதி 90 பேர் தங்களுடைய புத்தியை பயன்படுத்தி நின்று விட்டார்கள். And you know whom they selected? யாரை அவர்கள் தேர்வு செய்தார்கள் தெரியுமா? They selected the 10 people who obeyed without question. கேள்வியை கேட்காதபடி கீழ்ப்படிந்த அந்த 10 பேரை அவர்கள் தேர்வு செய்தார்கள். That in the military you don't use your common sense, you just obey what the orders are given from the top. ராணுவத்திலே நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்த முடியாது, மேலிருந்து வரக்கூடிய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். If you are the type of person who's always questioning why should I do this and when should I do this, you'll be thrown out of the military. இதையே நான் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபரா இருந்தால் ராணுவத்திலிருந்து நீங்கள் தூக்கி வெளியே எறியப்படுவீர்கள். Because sometimes you may not know the reason why that top officer is telling you to do something. சில நேரங்களிலே இதை செய்ய என்று சொல்லி அந்த மேல் அதிகாரி ஏன் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு அந்த காரணம் தெரியாது. It is exactly the same when we follow the Lord. நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுதும் இதே போலத்தான். That when the Lord tells you to do something, you may not understand why, but if you obey him, you will experience miracles in your life. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அது ஏன் என்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும்.